அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்று குருவார தேய்பிறை பிரதோஷம் 2026 செல்வம் பெருக எப்படி வழிபட வேண்டும் வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்கு உரிய மிக முக்கியமான விரதங்களில் பிரதோஷ பூஜையும் ஒன்று. சிவபெருமானின் அருளை பெறுவதற்கும் பாவங்களும் துன்பங்களும் நீங்குவதற்கும் ஏராளமான பக்தர்கள் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபடுவார்கள். ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அப்படி வியாழக்கிழமையில் வரக்கூடிய குருவார பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் குரு பகவானையும் எப்படி வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வியாழக்கிழமை குரு பகவானை வழிபட்டு அவரது அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாகும். அறிவு, வேலை, மங்கள காரியங்கள் இவை அனைத்தையுமே வழங்கக்கூடியவர் குரு பகவான். குருவருளுடன் திருவருளும் வேண்டும் என்பார்கள். அப்படி குருவின் அருளையும் இறைவனின் அருளையும் ஒரே நாளில் பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் குருவார பிரதோஷமாகும். வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷம் குருவார பிரதோஷம் எனப்படுகிறது. குருவாரம் என்று சொல்லப்படும் வியாழக்கிழமை பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் மாலை வேளையில் அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு செல்லுங்கள். சிவபெருமான் மற்றும் நந்திதேவர் ஆகியோரோடு நவ கிரகத்தில் உள்ள குரு பகவான் கோஷ்டத்தில் உள்ள குரு தட்சிணாமூர்த்தி ஆகிய தெய்வங்களை தரிசித்து மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ நேரம். இந்த சமயத்தில் சிவாலயத்தில் உள்ள நந்திதேவருக்கு 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெறும். முடிந்தால் சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, பன்னீர், தேன் போன்ற அபிஷேக பொருட்களை வழங்கி அபிஷேகத்தில் பங்கேற்கலாம். அதே போல செவ்வரளி, வில்வம், அருகம்புல் கொண்டு நந்திதேவருக்கு சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள். குருவார பிரதோஷத்தில் மறக்காமல் சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். பிரதோஷ நாளில் விரதம் இருந்து பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டால் துன்பங்கள் நீங்கும், தோஷங்கள் நீங்கும், திருமண தடை உள்ளிட்ட சுபகாரிய தடைகள் நீங்குவதுடன் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். இந்த நாளில் பிரதோஷ பூஜையுடன் குரு பகவானுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இது தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாள் என்பதால் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி வழிபடுவதால் மாணவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குவார்கள். குருவார பிரதோஷ நாளில் குரு பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் தும்பைப்பூ மாலை சாற்றி வழிபடுவதால் 7 பிறவிகளில் செய்த தோஷங்கள், பிரம்ம அத்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. இப்போது இன்று பிரதோஷ அபிஷேகத்திற்கு என்ன பொருட்களை கொடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் பார்ப்போம். பிரதோஷ நேரத்தில் பால் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுத்தால் நோய்கள் நீங்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். தயிர் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுத்தால் தனலாபம் கிடைக்கும். தேன் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுத்தால் குரல் வளம் பெருகும். பழங்களை அபிஷேகத்திற்கு கொடுத்தால் விளைச்சல் பெருகும். பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தால் செல்வம் பெருகும். நெய் அபிஷேகம் செய்தால் முக்தி பேறு கிடைக்கும். இளநீர் அபிஷேகம் செய்தால் நல்ல மக்கட்பேறு கிடைக்கும். எண்ணெய் அபிஷேகம் செய்தால் சுகமான வாழ்வு கிடைக்கும். சர்க்கரை அபிஷேகம் செய்தால் எதிர்ப்புகள் மறையும். சந்தன அபிஷேகம் செய்தால் சிறப்பான சக்திகள் கிடைக்கும். மலர்கள் கொண்டு அபிஷேகம் செய்தால் தெய்வ தரிசனம் கிடைக்கும். இப்போது பிரதோஷத்தன்று சொல்ல வேண்டிய மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். இவ்வாறு சிவபெருமானின் மந்திரத்தை கூறி வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.